அண்ணோ வானோ அண்ணோ வானோ எப்ப நம்ம அக்கா அண்ணா வந்துட்டா ஜெயா என்ன தளபதி யாரு என் மகன் தான் நாட்டை ஆள முடியல அதனால அதுக்கு மேல வீட்டு போய் சுமத்திய நாட்டு விட்டே கழித்துட்டேன் அதனால என் கணவர் காசு காட்டிருக்காரு நாடு நகர உப்புச்சட்டி ஒருவர் என் பேர் எழுதி வச்சிருக்காங்க ஆமா சொல்லுங்க எப்படி சொல்லுங்க போட ஆடுங்க
நல்லா கேப்பணும் அப்புறமா என்ன பேசுறேன் வேற என்ன போறீங்க பிளைட்ல 6 மணிக்கு புக் பண்ணிக்கணும் நீ போற வேணும் சொல்லுவாரே ஆமா சரி ராஜ்யம் முதுவாக தரமுடியாது என் மகன் கதிரவன் நாட்டு ஆளவர் என்னோட ஆலோசனை கேட்கவில்லை ஆமா அதுக்கு என்ன தெரிவித்தீங்க உன் மகன் நாட்டு ஆளவர் செய்கிறேன் எந்த நேரத்திலும் நான் எதை கேட்டாலும் கொடுக்கிறாய் என்று சத்தி சொல்லவா இவ்வளவு தளபதியாரே நான் என்ன சொல்லுங்க வேற என்ன வேணும் கனகா நீ தான் வேணும் நான் வேணுமா தே அப்பாக்கு பையா தே வாய்க்குள்ள பையா தே யாத்துக்குள்ள பையா தே கோரிக்குள்ள பையா தே யச்சுக்கல பையா தே பொறம்போக்கு பையா தே பாடுவோல பையா தே பொட்ட பையா நான் உனக்கு அருவில்ல உனக்கு நான் ஓனா வேற என்ன அதனால என்ன கேக்குறியா டேய் இன்னொரு மனைவி நானே அருவில்ல உனக்கு இன்னொரு மனைவி வந்து சரியா உன்ன புத்தி கெட்டு போயிட்டானா என்ன ஏதாவது தீர்க்கவே நாங்க வந்து சொல்றா ஏய் ஒரு கால முடியாது ஐ டோன்ட் கேர் கோ ஒரு காலா முடியடா ஏய் ரொம்ப ரெடி அடிச்சு போட்டாங்க இப்பதான் அடிச்சு கீக்கு வந்துக்கிறேன் அடிச்சு போடா பல ஏய் கீக்கு அடிச்சுக்கோ கீக்கு அடிச்சுக்கோ கீக்கு அடிச்சுக்கோ
டேய் உனக்கு மேலே அடிக்க எல்லாமே கீழே அடிக்க எது பேக் தூக்கி வரீங்க என்ன ஏய் என்ன பாக்கச்சுன்னு வச்சுக்கா எங்க வேணா சொல்லுவேன் நானு எங்க வேணா முடியாது ஒரு காலம் முடியாது என் உடல வேணடா பாதி இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ரவீந்திரபுரி நாட்டு இளவரசி கலையழகிக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக சுயவரம் நடத்தப்படும். அந்த சுயவரத்திலே கலையழகி கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு யார் ஒருவர் தகுந்த பதிலளிக்கிறார்களோ அவர்களுக்கு கலையழகியை மணமுடித்து அந்நாட்டையும் மணிமுடி சுட்டப்படும். என்ன கேட்டா என்னது அந்த பேரை மனது கொண்டு அட பாவி அப்படிலாம் ஒன்று செய்து விடாதா. ரகுநாத சக்கரவர்த்தி என்னுடன் பிறந்த அண்ணன்டா பாவி. மதியாளுக்கு கலையழகி அண்ணன் பெற்ற செல்வங்கன்றா என் குடும்பத்தை தான் கெத்து அவங்க குடும்பத்துக்கு கிடைக்காத அவன் தாலி அறக்கும் எவ்வளவு வாரி தையில போடும். சைடு வச்சுப்பியா தொடப்பு கட்டில அடிப்பா நீ குத்துல குத்துல வைப்ரேஷன் ஆகுதுடா. டேய் குத்துறதா தான் குத்துற கொஞ்சம் கீ அடிட்டா போறா. டேய் சரியில்லை. நான் வாயில சொல்லு. ஐசி வா. சொல்றது வேற யாரு? டேய் நீ குத்துனே இது அவரே பிளேட் கூட இல்லடா பாருங்க. மொத்த கட்டியா தான் ஆமா நீ தான் ரொம்ப பாத்தியா. ஏய் உன் காது சொன்னா நாரிக்கும். அட எருமாடு போல குத்துறாங்க. உனக்கு கூட தெரிஞ்சு போச்சு அது பக்கலையா எல்லாரும் தெரியும். ஆறு மாதத்துக்கு மொத்தம் காப்பி தெரியும். எருமாடு போல போச்சு. ஏய் 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 என்ன லாவுடி யார் சொல்லுவாங்க அப்பா நான் மக்களே இந்த பத்தி சார் கொஞ்சம் கேட்கறாங்க போனே சக்தி வந்து சாப்பிட்டு சாவறனா லாவுடி கேவடியா சாவு ராஜ்யரோட சொல்றப்பா அப்பா நாட்டு மக்களே அடுத்த பிறவிக்கு ஒண்ணு ஏய் அம்மா நாளைக்கு நான் பொறப்பேன் நல்ல தங்காம பொறப்பட்டேன் நான் அடி தனிக்காரி அடுத்த பிறவிக்கு ஒண்ணு இருந்தா நான் 2 பேர் மாட்டிக்கிட்டு தேர்ந்து ரோல் பண்ணலாம் நினைச்சியா. டேய் அடுத்த பிறவி வந்தா நான் கடனாய பொறக்கணும் நீ பொட்டனாய பொறக்கணும். ஏ தங்கச்சி நாய் கச்சிப்பா தங்கச்சி நாய் கச்சிப்பா. உங்களின் வீர பராக்கிரமம் என்ன?
ஆமா ஆமா இங்க புண்ணு எங்க புண்ணு புண்ணு கல்யாண புண்ணு கல்யாண புண்ணு இங்க யாரும் பொண்ணு இல்ல பெண் பெண் எங்க இருக்கு கல்யாணம் கல்யாணம் ஆமா கல்யாணம் தான் அந்த கல்யாணத்துக்கு சொன்னீங்கன்னா பொண்ணு கொடுக்கலாம் என்னடி வீரம் ஆமா என் வீரத்தை கல்யாணம் ஏய், உள்ள போடுகிற ஜெக்ஷன் தெரியுற மாதிரி முழு கலர் எல்லாரும் பார்த்துக்கோங்க என் வீரம் எப்பேற்பட்ட வீரம் தெரியுமா என்னுடைய வீரம் எப்பேற்பட்ட வீரம் அப்பளத்தை தம்பியால ஒரே அடி அதான். அப்படியே தூள் தூளா போ தண்ணி உள்ள ஏரியிலே எது தண்ணி உள்ள ஏரியிலே தண்ணி உள்ள ஏறியா ஏய், ஏறி நேர தண்ணி தான் கரமலே போய் கரமலே வருது அப்பா யாரும் முடியாது. அப்படியேப்பட்ட வீரம் என்னுடைய வீரம் அதன் பிறகு அது மட்டுமா அது மட்டுமா சைக்கிள் காத்தாச்சு சைக்கிள் ஓட்டுவேன் அதுதான் இது எப்பேற்பட்ட வீரம் வண்டிக்கு பெட்ரோல் ஊத்தி ஓட்டுவேன் யாராலுமே முடியாது சுவாசமான வீரன் ஆமா இங்க பாரு ஓட்டியும் கொஞ்சம் ஊற விட்டு ஓடுவேன் ஐயா இந்த திறமை யாருக்குமே இருக்காதே சாராயம் குடிப்பேன் ஒக்கால அப்படியேப்பட்ட வீரம் என் வீரம் ஆமா இது எப்பேற்பட்ட சுயவர வேள்வி தெரியுமா இந்த சுயவரத்திற்கு உங்க பேக்ல என்னென்ன எடுத்து வந்துக்கிறீங்க கண்ணாடி கல்யாணம் 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 ஆமா இதான் புண்ணா எனக்கு எனக்கு சைலண்ட் இந்த புண்ணு எனக்கு ஐயா ஐயா ஆமா இவ்வளோ பெரிய சுயவரத்தை ஏற்பாடு செய்து கல்யாணம் செய்ய போறோம் மாலை வாங்குறதுக்கு எங்களுக்கு கெதி இருக்காதா அந்த மாலை கையோடு எடுத்து வரணும் கல்யாண பொண்ணு ஐயா அது மட்டும் கிடையாது இதான் புண்ணா ஏய், கல்யாணத்துக்கு வரதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்குது. அது இருக்கா கல்யாணத்துக்கு வந்து ஒரு 10 வேட்டி 10 சட்டை போட்டு வருவாங்க இது என்னங்க பாவாடை பாவாடை எங்க நாட்டு கல்யாண உடை அப்படி என்றால் இந்த கல்யாணத்துல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் பொண்ணு புண்ணு அப்படி கேளு கேளு கேட்கணுமா? நான் எப்படியாப்பட்ட வீரன் எப்படியாப்பட்ட பேரு இவர் யாரு இவன் தான் என்னுடைய தந்தை மாமனாரு ஒரு பேரு மாமனாரு மாமனாருக்கு மரியாதை செய்ய முதல்ல கல்யாணம் ஒண்ணு பண்ணி முதல்ல கல்யாணம் கல்யாணம் என் வீரத்துக்கும் என் விவேகத்துக்கும் கேள்வி ஒரு கேடா நான் எப்படியாப்பட்ட ஆளு எப்படிப்பட்ட ஆளு எனக்கு என்ன ஐயா 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 உன் அழகு நான் உன் அழகு நான் எடுத்து சொல்லணுமா அழகிலே மன்மதன் ஆமா படிப்பிலே புலன் வீரத்திலே வெற்றிகள் முருகன் ஐயா 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 நீங்க எதுக்கு இல்லையோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரியுமா ஏதாவது இந்த ஊர்ல புது வீடு கட்டியிருந்தா இவன் பின்னாடி ஒரு முருகி அப்படியே வச்சா இந்த ஊருக்கே திருஷ்டி வராது அப்படியாப்பட்ட வீரம் என் வீரன் என் அழகன் ஐயா ஐயா உன் அழகுக்கு அந்த 32 நட்சத்திரம் பொறிஞ்ச அந்த அர்ஜுன மகாராஜா கால கழுவி குடிக்கிறா பாரு அப்படி ஒரு அழகு ஆமா இதான் புண்ணா ஏய், நான் சேர்த்து பண்ணி வச்சிருக்கேன் என்னடா என்னை பார்த்தா உங்க அவ்வளவு இலக்காரம் பண்ணுது? என் பின்னாடி யார் யாரெல்லாம் ஜாவு கண்பட்டு தெரியுமா என்ன மை வச்சுட்டு இருக்கிறானோ ஏய், நான் எல்லாம் மை வச்சு பாய்க்கிறேன் நீ ஒரு பக்கமா கேள்வி பதில் சொல்றேன் ஒரு பக்கமா அமர்றியா நான் ஒரு பாக்குறேன் யார் யார் வராது பக்கத்துல ஒரு பக்கமா உட்காரு சாப்பாடு நல்ல கறி மீன் போடுறோம் அமருங்க இந்த மூலையில் அமருங்க வருகிற இளவரசரை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் நீ யாரப்பா எனக்கு கேள்வி கேட்டாய் யாராக இருந்தாலும் உனக்கு என்ன? உன் மகள் கேள்வி கேட்கிறால் பதில் சொல்ல வேண்டியது ஒரு கடமை நான் கூட புண்ணு உனக்கு இருக்குது பொண்ணு இரு உட்காரு கல்யாணம் கல்யாணம் கேட்கலாமா கேள்வியா ஆமா இது என்னையா யார் ஸ்டைல் உனக்கு அந்த நாட்டில் அதெல்லாம் அதெல்லாம் இல்லையோ, இருப்பா, அவசரப்படாத. இது
கையா இருக்குடா பாவி. அதெல்லாம் இருக்கா? கொஞ்சம் எனக்கு சேர்ந்தவன். அதுதான். ஆமா, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சரி, அது என்ன ஆடு குட்டி போட்டு ஊடு போற மாதிரி சொல்லி அதுதான் குழந்தைகளுக்கு சேர்ந்தவன். யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை. கேள்விக்கு பதில் நான் சொல்லுகிறேன். ஆடு ஊடு போடுற மாதிரி ஒரு ஆடை போட்டு இதெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க செய்கிறாள் அவரிடத்தில் நான் கேள்விகளை கேட்க வேண்டும். ஐயா பெரியவரே. பெரியவர் மன்னா தப்பித்தவரை நான் கேள்வி சொல்லிவிட்டான் மகனை வணக்க வேண்டும். அப்போது மகனுக்கு நான் பொழுது கொடுக்க வேண்டும். என்ன பார்த்த பெரியவர் என்ன மக்கள் என்ன மதிப்பார்கள். என் நாட்டு மக்களை என்ன அவமதிப்பார்கள். ஒரு பண்ணாயா அவ்வளோ ஆவேசம் எனக்கு கேள்வி கேள்வி பெரியப்பா. முதலாவது கேள்வி. பெரியப்பா மருமகன் கூப்பிடுறேன். சரியா? மறுபடியும் கூப்பிட்டாலும் நீ எனக்கு வேண்டும். அத்தியாரு இருந்தாலும் புத்திக்கார கோபத்துக்கு கொள்வார்கள் கழிக்கும். அவர் எதுக்காக போட்டு போறாரு? அவர் தானே வச்சுக்கிறேன். அதெல்லாம் பாருங்க. முதலாவது கேள்வி. இந்த உலகிலே உயர்வானது என்ன? உலகிலே அப்பா தவறான பதிலப்பா, தவறான பதில். பணம் மறந்தா தவறான பதில், தவறான பதில். பணம் அது கல்ல ஐயா உட்காருங்க. சாப்பாடு கிடையாது இல்லைன்னா உட்காரு. அப்பா இவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும். ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல அனுப்பி வைங்க. பாவாடை கட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்கள் தானே வர வேண்டும். சொல்லுவேன் இவர் தான் அர்த்தநாரீஸ்வரர். அந்த பகவானே மனது கொள். சரி, இரண்டாவது கேள்வி. இந்த உலகிலே ஒளியானது என்ன? ஒளியானது என்ன? கண் அப்பா இதுவும் தவறான மூன்றாவது இந்த உலகிலே உயிரானது என்ன? உலகிலே உயிரானது எது என்றால் ஒரு போன்ற ஒரு வாட்டம். மன்னா ஆனா பெண்ணை ஆண் பாதி பெண் பாதி. அப்பா குடிகாரன் பிறந்தவங்க குடிகார பேவடா பையன். அவன் குடிக்க விட்டு போக மாட்டேன். நாளையில போய் தந்துடுறாப்பா பாட்டு இப்படி தட்டுறான் தரகிறான் ஊத்துறான். தவறான முடி என்ன சாப்பிட்டாலும் இவனுக்கு என்ன சாயங்காலம் கரும்பு வெட்ட மாதிரி வரான். வேற ஜென்மி அது. நீ சொன்ன 3 கேள்விக்குமே தப்பான பதிலே. ஒரு வாரம் வைக்கிற மரியாதை பார்த்துருக்கான். எவ்வளவோ உயர்ந்த மரங்கள் இருந்தாலும் மலைகள் இருந்தாலும் அவற்றையும் தாண்டி விந்தால் மன்னா இந்த கேள்விக்கு நீ சொல்லிவிட்டால் நான் தெரிந்து கொள்வதுதான் மலை. இந்த உலகிலே ஒளியானது என்ன? எத்தனையோ இயற்கை காட்சிகள் நாம பார்க்கணும்னா கண்ணில் இதுவும் தெரியும். சொல்லிவிட்டால் மற்றும் தெரிந்து கொள்வார்கள். அப்பா மூன்றாவது கேள்வி. இந்த உலகிலே உயிரானது என்ன? உயிரா ஒரு அதுதான் தெரியும். 10 நாளும் சுமந்து ஒரு உரை இருக்கிறாரு பெண். அவர்தான் புண்ணு இல்லை அப்பா. எனக்கு திருமணம் போன் அழகாக வச்சுருந்துச்சு.
அந்த கொடியவனை அழைக்க வேண்டும் என்றால் எங்களின் சொந்த பலத்தால் ஆகாது. ஆகையாலே எங்கள் வாழ்க்கையில் எதற்காக அம்மா எவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தினார்? அம்மா தாயே, எங்கள் வாழ்க்கையில் எதற்காக அம்மா எவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தினார்? உன் வாழ்க்கையில் எதற்காக எத்தனை துன்பங்கள் என்று கேட்கிறாயா? உங்கள் வரை எல்லோருமே என் தனிதான கதியில் என்னையே போற்றி புகைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனதாகப்பட்டது மாறியது. எதனால்? இதயத்திலே காதல் வசப்பட்டது. அதனால் என்னை மறந்தாய். என்னை மறந்த மட்டும் தன்னையும் மறந்தாய். அதனால் கோபம் வந்தனால் உன்னை என் பாதத்தில் அடைவதற்காக உனக்கு இத்தனை துன்பங்களும் குறைகளும் கொடுத்தேனடி. துன்பங்களும் கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கொடியவனை அழைக்க வேண்டும் என்றால் உன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வீரவாளை அழைத்தால் அந்த வாளை கொண்டு அந்த கொடியவனை கொன்று இந்த நாட்டை நாங்களே ஆள்வோம். அம்மா அருள் புரிய வேண்டும். மகளே, எப்பொழுது அம்மா என்று என் பாதத்தை பணிந்தாயோ அப்பொழுது நீ தெரிந்த பாவங்களும் தவறுகளும் மன்னிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் தருவாய் உனக்கு என்ன வரமானவை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நான் தீர்த்து உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். இப்போது அந்த அரக்கனை அழைப்பதற்காக உனக்கு ஒரு ஆயுதம் தேவை அல்லவா? இதோ என் சக்திகள் அனைத்தும் கலந்த சக்தி வாழை உனக்கு இந்த மஞ்சளை கொண்டு அவனை அசுரனை அழிக்க வேண்டும். அம்மா, என்னை காத்தது போல் இந்த கிராம மக்களை நீதான் பாதுகாக்க வேண்டும். அம்மா, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அம்மனாக மகனே, அம்மா, இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் காத்து வர வேண்டும் அல்லவா? அப்படி இருக்க எனக்கு இப்போது தேர்ந்த திருவிழாக்களை போலவே வருடம் ஒரு முறை
எந்த வருடமாக சரி உலகில் வாழும் வரை வருடம் ஒரு முறைக்காவது எனக்கு தேர் திருவிழாக்களை நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் எனக்கு அகோரமான பூஜைகளை நடத்த வேண்டும். நெய் விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொருவராக செய்து வந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு குறைவின்றி வீட்டில் உள்ள ஆடு மாடு கோழி ஜீவனத்தில் எந்த நோய் நொடி இல்லாமல் நான் காத்து வருவேன். அம்மா தாயே, இந்த பாலகர்களை உன் பிள்ளைகள் போல் நீயே கட்டி காத்து அருள வேண்டும். உன் திருக்கரங்களால் இந்த மக்களுக்கு விபதியை வைத்து விடுங்கள். வாருங்கள் அம்மா.